வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை போதிலே ஆன்ம நலம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ மகான்களையும் சித்தர்களையும் ஞானிகளையும் கண்டது நம்முடைய பாரதத்தினுடைய தனி பெருமை, தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்து சமயம் என்பது என்றைக்கும் உள்ளதாக, தொன்று தொட்டதாக, தோற்றுவித்தவர் பெயராலே இல்லாமல் மற்ற சமயங்களுக்கெல்லாம் தோற்றுவித்தவர் உண்டு, மூல நூல் என்று உண்டு. ஆனால் இந்து சமயம் என்று எடுத்துக்கொண்டால் வேதங்களைத்தான் நாம் கூற முடியும். அப்படி சிறப்புக்குரிய நம்முடைய சமயத்தின் பெருமைக்குரிய மகான்களின் வரிசையிலே பெருமைப்படத்தக்கவர் தான் ஷீரடி சாய்பாபா என்று சொல்லக்கூடிய அந்த ஷீரடி சமஸ்தானத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ஞானி அவர். அவருடைய தோற்றம் என்று சொல்லக்கூடியது மிக எளிமையானது. ஒரு 16 வயது இளைஞனாக ஒரு வேப்ப மரத்தடியிலே அவர் காட்சியளித்தார் என்று அறியப்படுகிறோம். அவருடைய மூலம் தெரியாது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஞானியை இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறோம், பின்பற்றுகிறோம், அவருடைய உபதேசங்களை சிந்திக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு உள்ள காலகட்டத்திற்கு மிக சிறப்பான ஒரு நிலைதான் அது. அவர் 1918 தான் சமாதி நிலை எய்துகிறார். அப்படி ஒரு 16 வயதுல காட்சியளித்து ஒரு எளிய தோற்றத்தோடு அவருடைய தோற்றத்தினுடைய தனிச்சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த விதமான படாடோபங்களும் இல்லாத எளிமை. ஒரு ஜோல்னா பையே, தலையில ஒரு துண்டு, ஒரு கபினின்னு சொல்லுவாங்க. அப்படி எளியவராக, ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு காலகட்டங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம், வடக்கே உள்ள ராஜ்யங்கள் முழுவதும் இஸ்லாமிய மன்னர்களாலே படையெடுப்புகள் நடத்தப்பட்டு பல கோயில்கள் சூறையாடப்பட்டதை வரலாற்று ரீதியாக அறிவோம். ஏனென்றால் மதமாற்றம் என்பதும் அங்கே அடிப்படையாக கொண்டிருந்த காலங்களிலே அப்போ ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்திருக்கும் என்பதை நாம் அறிவோம். டெல்லியிலே பல முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதை தொட்டு இருவேறு சமயங்களாகிய இந்து சமயத்திற்கும் இஸ்லாமிய சமயத்திற்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்திருக்கும். அந்த இடைவெளியை குறைத்து
சமயங்களினுடைய நல்லிணக்கத்தை வலியுறுத்துபவராக திகழ்ந்திருக்கிறார் ஷீரடி பாபா அவர்கள். ஷீரடி பாபா அவர்கள் பின்பற்றுபவர்களுக்கு ஒரே சொல்லலாம் என்று சொன்னால், பாபா என்னை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கை தான் தனிச்சிறப்புடையது. ஏனென்று சொன்னால், அவர் இருந்த இடத்துல மரக்கட்டைகளை போட்டு எரித்து குளிர்காய்ந்து அந்த சாம்பலை துனி என்ற பெயராலே பிரசாதமாக வழங்கப்பட்டதை அறிகிறோம். இன்னும் சொல்ல போனால், அந்த துனி என்பதும் விபூதி என்பதும் என்ன என்று சொன்னால், ஞான தீயினாலே நம்முடைய அறியாமை என்ற இருளை நீக்குவதை, அந்த அனுபவத்தை பெறுவதை தனிச்சிறப்பாக சொன்னார்கள். அப்படி அவர் தம்மை இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த இடமோ ஒரு மசூதி, அவருடைய மூலமோ ஒரு பிராமணர் என்றும் அறியப்படுகிறோம். அப்படி ஒரு பிராமணராக தோன்றி ஒரு இஸ்லாமியராகவும் மசூதி பிராமணர் என்று அவரே தன்னை சுட்டுகின்ற அளவிற்கு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அதுவே ஒரு வகையில சர்வ மத நல்லிணக்கத்திற்கு காரணியாகும். அவருடைய வாழ்க்கை காலங்களிலே எத்தனையோ மிராக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை நடத்தி இருக்கிறார். அவ்வாறு எல்லையில்லாத அற்புதங்களை எல்லாம் வெளிப்படுத்திய ஷீரடி பாபா அவர்கள் ஒரு சிறு நிகழ்வை சொல்லலாம் என்று சொன்னால், அவருடைய ஷீரடியிலே சமஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய சமாதியின் மேலே சிலையை அறிந்திருப்போம். அதற்கு பூஜை செய்கின்ற முறையில இருக்கக்கூடிய குருக்களானவர் அவ்வாறு அபிஷேகம் செய்கிற போது ஒரு சொம்புனால தற்செயலா பாபாவனுடைய கால் மீது மோதி விடுகிறார். அன்றைக்கு அந்த பூசாரியினுடைய கனவுல மிகப்பெரிய கால் வலி உபாதை ஏற்பட்டதாக உணர்ந்து, அப்ப பாபா சொல்றாரு, எனக்கும் இப்படித்தான் வலிச்சது அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு சமயங்களினுடைய பிணக்குகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்த அவர் எதற்காக அவர் மசூதி பிராமணனாக வாழ்ந்தார் என்று சிந்திப்போமே என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திற்கு இந்து முஸ்லிம் சமயங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கம் தேவைப்பட்டது. அங்கே இந்து பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணனுக்குரிய கோகுலாஷ்டமியும் சரி, மிலாடி நபியும் சரி, அங்கே விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்புள்ளங்களே, ஷீரடி பாபாவினுடைய தனிச்சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய வரிசையாகிய தத்துவங்களினுடைய முடிந்த நிலையை உணர்ந்தவர்களை பற்றி இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்ற போது அதனை மகரீஃபா தத்துவம் என்று சொல்லுவார்கள். எப்படி இந்து சமயத்திலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 மார்க்கங்கள் பேசப்பட்டதோ, அதுபோல சரிஹத், அரிஹத், ஹக்கீகத், மகரீஃபத் என்று அந்த
முறையாக பின்பற்றுவதும் ஞானம் பெறுவதும் இந்த ஞானத்தில் நின்று வாழ்ந்து காட்டுவதும் மகரீஃபா தத்துவம் என்று முடிந்த ஞானமாக பேசப்படுகிறது இஸ்லாத்தில். அப்படிப்பட்ட முடிந்த ஞானத்தை பேசுகிற ஒரு பெருமைக்குரியவர்கள்தான் சூஃபி ஞானிகள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திலும் கூட முன்னிலையிலே உள்ளவர்களுக்கு அந்த நிபந்தனைகள் எல்லாம் பொருந்தும். சூஃபி ஞானியருக்கு இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களும் கூட பொருந்தாது என்பதை நாம் புரிந்திருக்க முடியும். உதாரணமாக இந்து சமயத்தில் எப்படி முழுமையான அத்வைத தத்துவத்தை ஞானத்தை போதித்த சிறப்பான ஆதி சங்கரரை அறிவோம். அது போன்ற ஒரு முழுமையான ஞானியாக, சூஃபி ஞானியாக அவர் திகழ்ந்தார் என்பது. ஒரு காலகட்டத்திலே பல்வேறு சூஃபி ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனிலே சிறப்புக்குரியவர் தான் ஷீரடி பாபா அவர்களும். அவர் தன்னை தத்தாத்திரேயரின் அவதாரம் என்று குறிப்பிடுகிறார். தத்தாத்திரேயர் என்று சொன்னால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 தெய்வங்களினுடைய இணைந்த ஒரு தோற்றம், 3 முகங்கள் கொண்ட ஒரு தோற்றம் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த ஒரு திருவுருவத்துக்கு பெயர் தான் தத்தாத்திரேயர் என்று பெயர். அப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் நிகழ்த்தக்கூடிய பேராற்றல் மிக்க ஒரு பெருமைக்குரிய வழிபாட்டுக்குரியவராக அந்த தத்தாத்திரேயருடைய மறு அவதாரமாக அவர் தம்மை பேசியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு எளிமையான கைத்தடி, பை, தலைக்கட்டு, டம்ளர் இவைகளை மட்டுமே உடைமைகளாக வைத்துக்கொண்டு அனைவரையும் என்னை நம்புங்கள், நான் உங்களை காப்பவனாக இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவருடைய வழிபாட்டு கவியிலே பார்த்தோமே என்று சொன்னால் சரணாகதியை பற்றி பேசுகின்றார்கள். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றோம் பாபா என்று வரும். என்னை முற்றிலுமாக சரணடைந்தவர்களுக்கு நான் அருள்பவனாக இருக்கிறேன் என்று பேசுகிறார். அந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஞானி. இன்னும் சொல்ல போனால் முழுமையான சரணாகதி தத்துவத்தை உணர்த்தி காட்டுகின்ற வகையில நான் பிரம்மமாகவே இருக்கிறேன், நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்கிறேன் என்று பேசுகிறார். நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே இருப்பவனாக இருக்கிறேன் என்று உறுதி தந்தது மட்டுமல்ல, நீங்கள் யாரை ஒருவரை பார்க்கின்ற போதும் அவரிடத்திலும் நான் தான் இருக்கிறேன் என்று பேசுகிறார். இப்படி அல்லாவும் சிவனும் கிருஷ்ணனுமாக இருப்பவன் நானே என்று வெளிப்படையாக பேசியது அவருடைய தனிச்சிறப்பாகும். அன்பு உள்ளங்களே, வேதங்களை அறிந்து வேதங்களினுடைய முடிவுகளையும் பேசியிருக்கிறார். ஆம், வேதங்கள் அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம் என்று பேசுகிறது இல்லையா? அப்படி அந்த வேதங்களை எல்லாம், அதனுடைய முடிவுகளை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார், போதித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பதை பற்றி நாம் அறியப்படுகிறோம். சாய்பாபாவினுடைய சத் சரிதம் என்ற
நூல் வாசித்து பார்ப்போமே என்று சொன்னால் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அவர் பல்வேறு சிறப்பான அருள் பாலித்தலை நடத்தியிருக்கிறார் என்பதை அறிகிறோம். அவர் முழுமை எய்தியது சமாதியானது என்னவோ 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. பிரம்மம் ஒன்றே என்று சொன்னவர் நான் காலம் கடந்தவன் என்று சொல்லுகிறார். அதாவது முதலும் முடிவும் இல்லாதவன் என்று சொல்லுவார்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதின்னு பாடுவாங்கல்ல, அது மாதிரி இந்த இறைத்தன்மை எவ்வாறு என்றைக்கும் உள்ளது, முதலும் முடிவும் இல்லாதது, காலம் கடந்தது என்று பேசி இறைவனுக்கு என்ன குணங்களை பேசப்படுகிறதோ அந்த குணங்கள் தனக்கு உண்டு என்று வெளிப்படுத்தியது அவருடைய தனிச்சிறப்பு. பிரம்மம் ஒன்றே என்று சொல்லுகிறார், நான் காலம் கடந்தவனாக இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார், நான் சர்வ வியாபியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வல்லமை யாருக்கு வரும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சமயங்களினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபராக அந்த முழுமையான சூஃபி ஞானியாக விளங்கியது மட்டுமல்ல, அல்லா மாலிக் என்று கூறுவார். அல்லா மாலிக்னா இறைவன் ஒருவனே என்று பொருள். அப்படி சமயம் கடந்து ஒரே தெய்வத்தை வலியுறுத்துகின்ற கோட்பாடு என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைய ஒரு காலகட்டத்திற்கே கூட மிகவும் சிறப்புக்குரிய ஒரு வெளிப்பாடுதான் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் பார்க்கின்ற எதிலும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன், எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறேன் என்று பேசுகிறார் என்று சொன்னால், இப்படி ஒரு உன்னதமான வார்த்தைகளை உபதேசமாக வழங்குகின்ற அளவிற்கு ஒரு நிறை ஞானியாகத்தான் அவர் சிறப்பாக விளங்கி இருக்கிறார் என்பதை அறியப்படுகிற போது அவருடைய தனிச்சிறப்பு விளங்கும். நான் உங்களுடைய இதயத்தின் உள்ளேயே உள்ளேன் என்று சொல்லுகிறார். வெளியில போய் தேடுறீங்களே, அப்ப தன்னை அறிதல் கடந்து உள்ளே பார்த்தல் தான் கடவுள் என்ற பேருண்மைகளை எல்லாம் போதித்த தனிச்சிறப்பு அவருடைய. அன்புள்ளங்களே, என்னுடைய தந்தை வழி பாட்டியாரும் கூட எப்படி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளை அறிந்து அவரோடு வாழ்ந்திருந்து ஒரு பக்தையாக அவர் மீது கவிகளை எழுதினார். அதே போல ஷீரடி பாபா மீதும் அந்த ஒரு காலகட்டத்திலேயே போற்றி ஷீரடி பாபாவின் மீது கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த இன்றைக்கு கூட ஒரு கருத்து பேசிவிடுகிறார்கள் சுலபமாக. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு சமஸ்தான இஸ்லாமிய அமைப்பு, அப்படி ஒரு இஸ்லாமியராக வெளிப்படுத்தி கொண்டவர் என்று பிரித்து பேசி அவரை போய் நாம் வணங்குவது சரியா என்றெல்லாம் கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். அது அறியாமை, புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்து மதத்திலே இப்படி சித்தர்கள் எல்லாம் நம்மை பேசுகிறார்கள். இரட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முணமுண என்று சொல்லு மந்திரமேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சித்தர்கள் பாடுகிறார்கள். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்பவர்க்கு பட்டயம் மீது கிடைக்குதம்பாய் என்று பேசுகிறார். அப்ப அந்த வெட்டவெளி தத்துவத்தை தானே இஸ்லாமும் எடுத்து பேசுகிறது. அப்ப இஸ்லாம் சமயம் சொன்ன முடிந்த தத்துவமாகிய வெட்டவெளியே இறைவன் என்ற பேருண்மை
இங்கே சித்தர்களும் பேசிய ஒரு பேருண்மை, அதைத்தான் சூஃபி ஞானிகளும் வலியுறுத்தி இருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய எந்த விதமான நிபந்தனைகளும் பொருந்தாது என்பதை நாம் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட அவர் பிரபஞ்ச மூலம் நானே என்று குறிப்பிடுகிறார். இப்படியெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஏனென்று சொன்னால், உனக்குள்ளேயே தேடு, உங்களுக்குள்ளேயே நான் இருக்கிறேன், எங்கும் நிறைந்த சர்வ வியாபியாக இருக்கிறேன், காலம் கடந்தவனாக இருக்கிறேன் என்ற நிலைகளை எல்லாம் சிந்திப்போமே என்று சொன்னால், நம்முடைய இந்து சமயத்திலே தோன்றிய அத்துணை ஞானியர்களும் கூட இதே கருத்துக்களைத்தான் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் என்பது வெள்ளிடை. எனவே ஒன்றே கடவுள் என்று உணர்ந்து, ஒன்று கடவுள், நாம் அதன் மக்கள் என்று உணர்ந்த போது, வள்ளல் பெருமானார் பேசியது போல, ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானி தலைகின்ற உலகீர் என்று பேசியது போல, இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் அன்றைக்கு கோவில்களை கொள்ளையெடுத்து சென்ற ஒரு வரலாறுகள் எல்லாம் முன்னிருக்க, இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சூஃபி ஞானியாக அவர் விளங்கி இந்து சமயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் சிறப்பு. இந்த நேரத்தில் நாம் மற்றும் ஒரு கருத்தை உயர்வாக புரிந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. என்ன என்று சொன்னால், இங்கே இந்தியாவிலே தோன்றியது புத்த மதம் என்பதை அறிவோம். ஆனால் அந்த புத்த மதம் என்னவோ நிரீஸ்வரவாதம் என்று சொல்லக்கூடிய கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அப்படி இந்த புத்த மதத்தினுடைய கோட்பாடுகள், திருபிடகம் மற்றும் அதனை பின்பற்றுவது, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்று சொல்லப்பட்டது. இருப்பினும் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு புத்த மதம் எங்கும் விரிந்து பறந்தது. அதனுடைய முடிந்த தத்துவங்களை பேசிய ஞானியர்களை ஜென் புத்திசம் என்று நாம் குறிப்பிடுவோம், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி புத்த மதத்தினுடைய ஜென் புத்திசத்தை எடுத்து பேசிய ஞானிகளும், நம்முடைய ஆதிசங்கரர் மற்றும் சித்த பெருமக்களும், அதே போல இஸ்லாத்திலே அந்த சூஃபி ஞானிகளும் ஒன்றுபட்டவர்கள், ஒருமித்தவர்கள், முரண்படாதவர்கள், ஒன்றையே பேசியவர்கள் என்பதுதான் இங்கே உள்ள தனிச்சிறப்பு. அட்டாங்க யோகத்தை அறிந்திருந்திருக்கிறார். பதஞ்சலி முனிவர் பேசிய 8 நிலைகளை நாம் அறிவோம். அட்டாங்க யோகம் ஆதாரம் 6ம் அவத்தை 5ம் விட்டேறி போன வெளிதனிலே என்று தெரிந்திருப்பீர்கள். நான் இன்னும் விரிவாக சொல்ல போனால், அட்டாங்க யோகம் என்பது இயமம் நியமம், கடைபிடிக்க வேண்டியவை விட்டுவிட வேண்டியவைன்னு 2 வரும். அப்படி இயமம் நியமம், ஆசனம், சிட்டரெக்ட் இன் ஏ பொசிஷன், இயம நியம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்று கூறி, தாரணை தியானம் என்று துரியத்தை அடிப்படையாக வைத்து விளக்கி பேசப்பட்டதுதான் பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரம். தாரணை தியானம் கடந்து துரியாதீதம் என்ற நிலை சமாதி நிலையாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த துரியாதீதம் என்பதை பற்றி தான் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் தன்னுடைய உபதேசங்களிலே நிறைய பேசியிருக்கிறார்கள். அதுவும் வெட்ட வழி தத்துவத்தை அடிப்படையாக வைத்ததுதான் என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு பிரம்மம் ஒன்றே என்று சொல்லி சர்வ சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வாழ்ந்த ஒரு மகான்
இன்றைக்கு எங்கும் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அவர் சொன்ன நான் என்றைக்கும் உள்ளவனாக இருக்கிறேன் என்ற வார்த்தை இன்றைக்கும் பொருந்துவதாகத்தான் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அன்பு உள்ளங்களை, சித்தர்கள் செய்ததை போல அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் என்று மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கலாம். அவரும் நிகழ்த்தி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து அறியப்படுகிறோம். ஆனால் அங்கே அற்புதங்கள் மட்டுமே வலியுறுத்தப்படவில்லை. அதன் மூலமாக தன்னை வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெரும்பதமாகிய சரணாகதி தத்துவத்தை போதித்து, நீங்கள் என்னை நம்புங்கள், என்னை சரணடையுங்கள் என்று குறிப்பிடுகிறார். எப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றோம் பாபா என்று அந்த பிரேயர்ல ஒரு வரி வரும். அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய சிரசு, தலை முதல் கால் வரையில 8 உடலின் அங்கங்களும் கீழே படிந்து தொடும்படியாக, மண்ணிலே படும்படியாக விழுந்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது புறவணக்கத்தை மட்டும் குறிப்பிடுவதாக இல்லை. நீங்கள் உங்களை முழுவதுமாக என்னிடத்திலே அர்ப்பணிக்கின்ற போது உங்களுக்கு என்றைக்கும் இருந்து அருள்பவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சென்றதுதான் ஷீரடி பாபா அவருடைய தனிச்சிறப்பு. அப்ப அவர் சொன்னது போல நான் என்றைக்கும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கும் அவருடைய இருப்பை நாம் அங்கே ஆலயத்திலே உணர முடிகிறது என்று சொன்னால் அதுதான் மிகச் சிறப்பு. எப்படி புத்த மதத்தினுடைய ஜென் புத்திசம் உயர்ந்தது என்று அறிவோமோ, அதுபோல இஸ்லாத்தினுடைய இந்த சூஃபிக்கள் ஞானம் என்று சொல்லக்கூடியது, நாகூர் ஆண்டவர் அவரு ஒரு சூஃபி தான். இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அப்ப எளிய மக்களுக்கு புரியப்பட வேண்டிய இறை ஒருமித்த தன்மையை பேசியது ஷீரடி பாபாவினுடைய தனிச்சிறப்பாகும். ஆகையினால் அன்பு உள்ளங்களே, நாம் நம்முடைய கண்ணோட்டத்திலே ஒரு இஸ்லாமிய பெரியவரை வணங்குவது முறையோ என்று சிந்திப்பதை ஊடகங்கள் வாயிலாக காண்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லையில்லாதவர்கள், என்றைக்கும் உள்ளவர்கள், காலம் கடந்தவர்கள், சர்வ வியாபியாக நிறைந்தவர்கள், பிரம்மம் ஒன்றே என்று போதித்தவர்கள். அந்த ஒரு காரணத்தினாலே தான் வேதத்தையும் போதித்து அட்டாங்க யோகத்தையும் போதித்து தனிச்சிறப்போடு அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிறதை அறியப்படுகின்ற போது அவருடைய தோற்றம் எளிமையானது. ஒன்றே கடவுள் என்று சொல்லுகின்ற பெருமைக்குரிய தத்துவத்தை பேசியிருக்கிறார். தன்னை மசூதி பிராமணன் என்று பேசியிருக்கிறார். சரணாதி தத்துவத்துக்கு உயிர் கொடுத்தவர் என்று சொல்லலாம். தி டோட்டல் சரண்டர் என்பது அது எவ்வாறு என்று சொன்னால், நாம் சரணாகதியை எவ்வாறு பின்பற்ற முடியும் என்று சொன்னால், பொதுவாக நாம் வழிபாட்டிற்காக செல்லுகிற போது, அது ஆலயங்களாக இருக்கட்டும், ஆலயங்களிலே கருவறையிலே இருக்கக்கூடிய டெய்டிஸ், அந்த கருவறையிலே உள்ள தெய்வ வடிவங்களாக இருக்கட்டும், அல்லது இது போல மகான்களை சேர்ந்து சந்தித்து சிந்தித்து அவர்களோடு ஒன்றி இருக்கிறதாக இருக்கட்டும், அங்கே போய் அந்த பெரும்பதம் ஒன்று மட்டுமே எனக்கு வேண்டும் என்று கேட்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அந்த கருவறையிலேயோ அல்லது இத்தகைய மகான்களிடத்திலேயோ போய் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கின்ற பாவத்தையும் விட்டு கடந்தவர்களாக நாம் மாற்றம் பெறுவதற்குரிய ஒரு போதனையை வழங்கியவர் ஷீரடி பாபா என்று சொன்னால் மிகையாகாது. ஆகையினாலே தான் அங்கே உருஸ் விழாவும் கொண்டாடப்பட்டிருக்கிறது, ராமநவமியும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்றைய ஒரு காலகட்டத்திலே சர்வமத நல்லிணக்கம் என்ற ஒரு நிலை தேவைப்பட்டது என்பது போது அதற்கு உரிய ஒரு ஞானியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அறிகிற போது
நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பதை மறுக்க முடியாது, அன்பு உள்ளங்களை. அப்படிப்பட்ட ஞானி அவர் அந்த 1918 சமாதி அடைந்தார் என்று அறியப்பட்டாலும் கூட அவருடைய சாநித்தியம் என்று சொல்லக்கூடிய இருப்பினை நாம் இன்றைக்கும் ஆலயங்களிலே உணர முடிகிறது என்பது ஒரு சிறப்பு தானே. எனவே இப்படிப்பட்ட சுத்த அத்வைத ஞானத்தை பேசிய ஆதிசங்கர மற்ற சித்தர்களுக்கு ஒப்பான, சூஃபி ஞானிக்கு ஒப்பான ஜென் தத்துவத்தையும் தொட்டு பேசிய, முழுமையான ஞானத்திற்கு அதிபதியாக இருந்து வாழ்ந்து காட்டிய அப்படிப்பட்ட மகான்களை, அப்படிப்பட்ட சிறந்த அந்த ஷீரடி பாபா போன்ற பெரியவர்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய உள்ளத்தினாலே அங்கு அவர்களிடத்திலே சென்று தொழுது ஒன்றுபடுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான நன்மைகளையும் மாற்றங்களையும் சிறப்பையும் அப்படிப்பட்ட பெரு நிதியமாக அவர் வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த அருமையான மாலை நேரத்திலே உங்களுக்கு சிந்தனை விருந்தாக்கி என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஞானிகளிலே நாம் பேதம் கருதக்கூடாது. சொன்ன கருத்தொருமித்த முடிந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. வேதங்களையும் பேசியிருக்கிறார், அட்டாங்க யோகத்தை பற்றியும் பேசியிருக்கிறார், யோகத்தினுடைய வெளிப்பாடுகளையும் நிகழ்த்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரே வார்த்தையிலே நான் என்றைக்கும் உள்ளவன் என்று தனிச்சிறப்போடு விளக்கியது ஷீரடி பாபா அவருடைய உன்னதமான ஞானமாகும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நல்ல ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ளுவது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் இது போன்ற மகான்களை நல்ல முறையிலே அறிமுகம் செய்து அறியப்பட வைத்து இப்படிப்பட்டவர்களை போற்றுவிப்பதும் தொழுவதும் பின்பற்றுவதும் அவருடைய போதனைகளை புரிந்து நடைமுறையிலே கடைபிடித்து சரணாகதி அடைவதன் மூலமாக அவர்களோடு ஒன்றிணைவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே அப்படிப்பட்ட உன்னதமான மகான்களுடைய வரிசையிலே வாழ்ந்த ஷீரடி பாபாவினுடைய போதனைகளையும் தனிச்சிறப்பையும் வாழ்க்கையினுடைய பல நிகழ்வுகளையும் அறிந்தோம். இதன் மூலமாக நம்முடைய பாரதம் எவ்வளவு சிறப்புக்குரியது, இங்கே வாழ்ந்த மகான்கள் நாம் சிந்திப்பதற்கு உகந்தவர்கள், போற்றுவோம் வணங்குவோம் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகவும் நன்றிகளப்பா.